ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வன்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் நம்ம பார்க்குறது கருவேப்பிலைங்க. கையில் இருக்குது பார்த்திங்களா? இது நம்ம காட்டில் ஆர்கானிக்காக வளர்ந்த கருவேப்பிலை இலை. இது ஒரிஜினல். இதே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது கம்பல்சரி ஹைப்ரிட் தலை. அதை தாண்டி அதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்து பூச்சி அந்த இலையை திங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பலன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு பூச்சியே திங்காததுக்காக தான் விஷத்தை தெளிக்கிறாங்க மேலே. அதை மனித பிள்ளைங்க நாம் திங்கிறங்க. இதுமாரி ஆர்கானிக்காக பூச்சி தின்னாதான் மனிதன் திங்கிறதுக்கு அது உகந்ததுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் கருவேப்பிலை சட்னி வாரத்துக்கு 2 தினமோ அல்லது 3 தினமோ கட்டாயம் எடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம மெலனினை நல்லாவே தூண்டப்படும். முடி கருகருன்னு இருந்தால் நம்ம தோலும் அதே மெலனின் கண்டென்ட்டோடு சார்ந்தது தான். அப்போ தோலும் கருகருன்னு வச்சுக்கும், முடியும் கருகருன்னு வச்சுக்கும். இதை நான் வீட்டில் கடைப்பிடிக்கிறேன். இதை வந்து ஒரு சிலர் ஜூஸாக அடித்து கூட குடிப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம உடல்நிலை மனநிலை தயாராக இருக்கணும். ஒவ்வாமையாக பிடிக்காமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எதிர்வினை மாட்டும். பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்திட்டு அதன் பிறகு ஜூஸாக கூட எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஹெவி டோஸாக அது வந்து சீக்கிரம் வேலை செய்யும். இது உணவே மருந்து தான், பக்க விளைவு இல்லாதது. நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தினது தான். கருவேப்பிலை இன்னமுமே பல மகளிர்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவீங்க. என்னென்னா கழுவாமல் அதை வந்து டக்குன்னு உருவி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் கருவேப்பிலை இதுமாரி ஆர்கானிக்காக இருந்தால் கூட இதுமாரி அது பாட்டுக்கு அடிக்கிற மழையில் வெயிலில் தானாக வளர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா? இதுமாரி இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து கழுகாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது என்ன பூச்சியும் திங்கும், அது வந்து தூய்மையானது தான், பூச்சியே திங்கும். ஓகேங்களா? ஆனால் நம்ம ரசாயனம் அடி உரமாகவும் கொடுக்குறாங்க, மேலேயும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து அதை வந்து சுத்தம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுறங்க, அப்படியே குழம்புக்கு யூஸ் பண்ணுறங்க. ஓகேங்களா? அதுமாரி தவறுகள் செய்யாமல் சுத்தம் சோறு போடும். ஓகேங்களா? சுகாதாரம் நோயின்றி வாழலாம். அதுமாரி நம்ம சிறு வயதில் படித்ததெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து படிக்காமல் அதை கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்க. படித்தீங்க நாம் இன்றைக்கி அதை கண்ணு காணாமல் இருக்கிறாங்க, பல நோய்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு பல பேர் நினைப்பீங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்னு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா பல நோய்கள் இன்றைக்கி எவ்வளோ காசு கண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் ஒன்றுமே பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? நோய் இல்லாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் ராஜ வாழ்க்கை வாழ முடியும். ஓகேங்களா? அதனால் தெளிவாக புரிஞ்சுங்க. இயற்கையோட ஒன்றிணைஞ்சு வாழ்வோம். நாம்ளும் அதை சார்ந்து தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். எனக்கான சப்போர்ட் அதுலேருந்து தான் கிடைக்கிது. நம்மளை சார்ந்து நம்மளோட வீடியோக்களை பார்க்குறீங்களோ நான் அப்படி தான் வந்து நகர்த்துறேன். இயற்கையுடன் தற்சார்பு வாழ்க்கை முறையை நம்ம கற்றுக்கணும். இயற்கையோடு இல்லை செயற்கையோடு தான் வாழ்வோம் அப்படின்னா என் பேச்சையோ என்னோடய வீடியோவோ நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அதாவது என்னை பின்பற்றுறீங்க, புரிந்து கொண்டீங்க, ஒரு சிலர் பார்த்தாவே போதுமானது. தேவையில்லாமல் கமாண்ட்லாம் நம்ம தவிர்த்துட்டு நல்ல விடயங்களை நோக்கி நம்ம போக முடியும். அதுக்காக நான் இந்த தகவல் சொன்னேன். மற்றபடி யார் மனதையும் புட்படுத்தி தான் மன்னிச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.